அப்பா ஆண்டகையை சந்திக்கச் சென்றார். குட் மார்னிங் யுவர் கிரேஸ். குட் மார்னிங். என்னம்மா எங்க வந்தீங்க? சும்மா உங்களை பார்க்க வந்த ஆண்டவரே. சும்மா பார்க்க கூடாது, காசு கொடுத்து தான் பார்க்கணும். மூத்த சகோதரிகளுக்காக கட்டியிருக்கிற நசரேத் இல்லத்தை திறந்து வைக்கணும் ஆண்டவரே. ஏன் சாவி தொலைஞ்சு போச்சா? இல்ல ஆண்டவரே, நீங்க வந்து மந்திரிச்சு திறந்து வைக்கணும் ஆண்டவரே. ஆழ்வார்பேட்டையில கட்டியிருக்கீங்களே அதுதானே? ஆமா ஆண்டவரே. திறந்துடுவோம். இப்போ சிஸ்டருங்க எல்லாம் வெளியில நிக்கிறாங்களா? சரி, எல்லாரும் அவங்க சபைய பேப்பல் காங்கிரிகேஷனா ஆக்கியிருக்காங்களே, உங்களுக்கு பாப்பிர சபை ஆகணும்னு ஆசை இல்லையா? இது நடக்கிற காரியம் ஆண்டவரே. 30 வருஷத்துக்கு முன்ன இசபெல் தாயார் முயற்சி பண்ணினாங்க தான். அது அப்ப சமாச்சாரம். இப்போ உங்களுக்கு ஆசை இருக்கா? என்ன ஆண்டவரே இப்படி கேக்குறீங்க? யாருக்குதான் அந்த ஆசை இல்ல? அப்போ ஒரு விண்ணப்பம் எழுதிக்கிட்டு வாங்க. நிஜமா ஆண்டவரே சொல்றீங்க? பின்ன விளையாட்டுக்கா சொல்றேன். ஐயோ, praise the Lord. இப்பவே எழுதிட்டு வர ஆண்டவரே. இருங்க, நீங்க சபை ஆரம்பிச்சதுக்கான ஆணப்பத்திரம் உங்ககிட்ட இருக்கா? இல்லையா ஆண்டவரே, நீங்க தரக்கூடாதா? நீங்க 85 வருஷமா சென்னை மயில அதிமேற்றாசனத்துல பணி செஞ்சிட்டு இருக்கீங்க. அதனால நானே என்னோட தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆணப்பத்திரம் தர்றேன். நீங்க விண்ணப்பம் எழுதிட்டு வாங்க. ரொம்ப நன்றி ஆண்டவரே. ஆண்டு 1981. அடைக்கல அன்னை துறவற சபை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களால் பாப்பிரை சபையாக உயர்த்தப்பட்டு அதற்கான ஆணை அனுப்பி வைக்கப்பட்டது. சகோதரிகளின் மகிழ்ச்சி எல்லை கடந்தது. கன்னியர்கள் தங்களை மறந்து ஒரு ஆனந்த நடனமே ஆடிவிட்டார்கள். அருளை பெறும்
1985 சபை 3 வட்டாரங்களாக பிரிக்கப்பட்டது. உலகளாவிய அளவில் பணிகளை விரிவாக்க முற்பட்டது சபை. வடநாட்டில் முசாஃபர்பூரில் சகோதரியர் இல்லம் ஒன்று தொடங்கப்பட்டது. அதே ஆண்டில் இத்தாலியிலும் சபை கால் பதித்தது. அடைக்கல அன்னை சபை மயிலையில் குடியேறியதிலிருந்து 100 ஆண்டுகள் நிறைவுற்றதை 1994 ஆண்டு சகோதரிகள் பெருமகிழ்வுடன் நினைவு கூர்ந்தனர். தங்களை பராமரித்து வழிநடத்திய இறைவனுக்கும் தங்கள் சபையின் பாதுகாவலியான தூய அடைக்கல அன்னைக்கும் நன்றி சொல்லி தலைமை அன்னை மேரி ஜான் தே பிரிட்டோ அவர்களின் வழிநடத்துதலில் 100ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுப்பொலிவுடன் பயணத்தை தொடர்ந்த சபையில் இந்திய பண்பாட்டு உடையான சேலை அணியும் முறை நடைமுறைக்கு வந்தது. 1998 வட்டாரங்கள் மாநில நிலைக்கு உயர்த்தப்பட்டன. அடைக்கல அன்னை சபை சகோதரிகள் தாங்கள் கால்பதிக்கும் இடங்களிலெல்லாம் கருணை குடில் இல்லங்களை அமைப்பதும் தொடக்க கல்வியை வழங்குவதும் இவர்களுக்கே உரிய சிறப்பு அம்சமாகும். இவர்களுடைய உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளும் ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களும் கல்லூரிகளும் பெண்களின் எதிர்காலத்தை வளமாக்கி எழில் சேர்க்கின்றன. மருந்தகங்களும் முதியோர் இல்லங்களும் துன்புறுவோரின் துயர்துடைக்கும் தூய பணித்தளங்களாக மிளிர்கின்றன. சகோதரிகள் தங்களால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகளை அடைக்கல செல்வங்கள் என்று அன்புடன் அழைக்கிறார்கள். மொத்தமுள்ள 115 செல்வங்களில் பலர் ஆசிரியைகளாகவும் சிலர் அலுவலக பணியாளர்களாகவும் இன்னும் சிலர் அடைக்கல அன்னை சபையிலேயே வார்த்தைப்பாடு கொடுத்து அருள் சகோதரிகளாக உயர்ந்துள்ளனர். வணக்கம்மா, சாந்தி இருக்காளா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். யார் நீங்க? அட, எங்க அக்கா மகளுக்கு நான் மரியாதை கொடுக்கணுமா? சாந்தி என் கூட பிறந்த அக்கா மக, நான் அவளுக்கு தாய் மாமன். உங்க வீட்ல எப்படி வேணாலும் கூப்பிடலாம், ஆனா வெளியிடத்துல கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கிறது நல்லது இல்லையா? அது கடக்கட்டும், சாந்திய கூப்பிடுங்க. இருங்க சார், சாந்தியோட தாய் மாமன்னு சொல்றீங்க, ஆனா ஒரு தடவை கூட நான் உங்களை பார்த்தது இல்லையே. நீங்க பாக்கலனா நான் தாய் மாமன் இல்ல ஆயிடுமா? கூப்பிடுங்கம்மா சாந்திய. முன்ன பின்ன தெரியாதவங்க சொல்றத நம்பி எப்படி சார் ஒரு வயசு பொண்ணை கூப்பிடுறது? அட, பொண்ணு கூப்பிட்டீங்கன்னா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிட போகுது. சரி சிஸ்டர், சாந்திய கொஞ்சம் அனுப்புங்க. சாந்தி கண்ணு, இந்த மாமனை மறந்துட்டியாடா? ஏண்டா கண்ணு எலச்சு போயிட்ட? இவங்க சரியா சோறு போட மாட்டேங்கிறாங்களா? சொல்லு, சுட்டு பொசிக்கிடுறேன். நீங்க யாரு? என்னையா யாருன்னு கேக்குற? என்னையா கேக்குற? உங்களை தான் கேக்குறேன். நீங்க யாரு? இந்த தாய் மாமனு தெரியலன்னு சொல்றிய, உன் புத்திய இவங்க மாத்திட்டாங்களா? நான் தெளிவா தான் இருக்கேன். தாய் மாமான்னு சொல்றீங்களே, எங்க அம்மாவும் அப்பாவும் செத்து போய் நான் அனாதையா நின்னப்ப எங்க போனீங்க? திங்க சோறு இல்லாம, கட்ட துணி இல்லாம தெரு தெருவா தெரிஞ்சேனே. அப்ப இந்த தாய் மாமா உறவு எங்க போச்சு? காலி பசங்க என்ன கெடுக்க பார்த்தாங்களே, அப்ப என்ன காப்பாத்து ஏன் வரல? வாழ்க்கையே வெறுத்து போய் விஷம் குடிக்க போனேனே, அப்ப ஏன் வந்து தடுக்கல? அதையெல்லாம் இவங்க செஞ்சாங்க. ஒரு தாய்க்கு தாயா இருந்து என்ன வளர்த்தாங்க. ஒரு தகப்பனை போல எனக்கு படிப்பு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் ஒரு மனுஷியா நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் இவங்கதான். இப்ப நான் நல்லா இருக்கிறேன்னதும் உறவு கொண்டாடிக்கிட்டு வந்துட்டீங்களா? போனதெல்லாம் போகட்டுமா, வாமா வீட்டுக்கு போகலாம். எதுக்கு? இப்ப நான் படிச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறேன், அதனால பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. போங்க போங்க, இனிமே அப்படி உறவெல்லாம் சொல்லிட்டீங்க வராதீங்க. புரியாம பேசுற சாந்தி, இன்னும் உனக்கு எவ்வளவோ காரியம் நடக்கணும். அதுக்கு என்ன மாதிரி உறவுக்காரங்க தயவு உனக்கு வேணும். தேவையில்லை. சொந்த கால்ல நிக்கிற அளவுக்கு இவங்க என்ன உருவாக்கி விட்டுட்டாங்க. எனக்கு இனிமே ஒரே உறவு இங்க இருக்கிற சகோதரிங்க தான். இவங்கள போல நானும் ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சு வாழணும்னு முடிவு பண்ணிட்டேன். சாந்தி,
நீங்க போகலாம். அடைக்கல செல்வங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும் போது சகோதரிகள் பொறுப்புள்ள தாயாக இருந்து அவர்களை வழிநடத்துகிறார்கள். தக்க காலத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து நல்லதொரு இல்லற வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறார்கள். காதல் பிசாசே காதல் பிசாசே ஏதோ சௌக்கியம் பரவாயில்லை. எப்படி இருக்கீங்க? பார்த்தா தெரியல. நல்லா இருக்கேன்னு சொன்னா சந்தோஷப்படுவேன், இல்லைன்னா வருத்தப்படுவேன். சிஸ்டர் வந்துட்டாங்கன்னா ஓடியே போயிடுவேன். நிஜமாவே சிஸ்டர் வர்றாங்க. ஐயோ, அப்புறம் பாக்குறேன். என்ன அர்ச்சனா ஆச்சா? இது கொஞ்சதான் சிஸ்டர். நான் அத கேக்கல. காதல் பிசாசே காதல் பிசாசே. சிஸ்டர் உட்காரு உட்காரு. எவ்வளவு நாளா நடக்குது? எதுக்கு அழுகுற? எவ்வளவு நாளா நடக்குது சொல்லு. இப்பதான் சிஸ்டர், ஒரு மாசமா. தப்புமா, இது இந்த வயசுல எல்லாருக்கும் ஏற்படுற பருவ கிளர்ச்சி. அது உண்மைன்னு நம்பி வாழ்க்கைய பாழாக்கிக்காத. இல்ல சிஸ்டர், அவர் ரொம்ப நல்லவர். எப்படி சொல்ற? நல்லா பேசுறான், பழகுறான், அவ்வளவுதானே உனக்கு தெரிஞ்சது? இத தவிர அவனை பத்தி உனக்கு வேற என்ன தெரியும்? அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது? வசதியானவங்களா, ஏழையா, சாதி பாப்பாங்களா, ஒரு அனாதை பொண்ணு அவங்க குடும்பத்துல ஏத்துக்குவாங்களா? இத பத்தியெல்லாம் ஏதாவது தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சிஸ்டர். ஆனா நான் அவரை எப்படி விரும்புறேனோ அதே போல என் மேல உயிரே வச்சிருக்காரு. இந்த விஷயத்துல தாமா ரொம்ப பெண்கள் ஏமாந்துடுறாங்க. இப்ப உனக்கு அவனோட ஒரு பக்கம் தான் தெரியும், அதாவது நல்ல பக்கம். அவனோட மறுபக்கம் அவனோட கெட்ட குணங்கள், கூடா நட்புகள், இது போல விஷயங்களை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. பின்னாடி தெரிய வரும்போது வாழ்க்கையே வீணாயிடுது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்களே சிஸ்டர். எல்லா பயலும் காதலிக்கும் போது நல்லவங்கிற முகமுடிய மாட்டிக்குவான். பொண்ணுங்க கூடத்தான். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சிஸ்டர். குழப்பத்துலதான் தெளிவு பிறக்கும். நல்லா யோசி. கடவுள் சித்தம் எப்படியோ அப்படி நடக்கட்டும். நான் நல்லா விசாரிச்சுட்டேன் மதர். பையன் ரொம்ப நல்லவன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. அப்பா இறந்துட்டாரு, அம்மாவும் ஒரு தங்கச்சியும் தான். ரொம்ப பக்தியுள்ள குடும்பம். அதுதானே முக்கியம். நம்ம பொண்ணு நல்லா இருப்பா. எல்லாம் சரிங்கம்மா. ஆனா காதலிச்சவங்களை நாம சேர்த்து வச்சோங்கிறது நம்மள பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாதா? அர்ச்சனா நாம வளர்த்த பொண்ணுமா, அவ சந்தோஷமா இருக்கிறது நமக்கு முக்கியம் இல்லையா? அதனாலதான் நானே நேர்ல போய் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். அது சரிம்மா, மடத்துல பொண்ணு எடுக்க அவங்களுக்கு சம்மதம் தானா? அதையும் கேட்டுட்டேன். அவங்களுக்கு பூரண சம்மதம். அந்த அம்மாவும் முக்கியமான சொந்தக்காரங்க சில பேரும் சாயந்தரம் உங்களை பார்க்க வர்றாங்க. அப்ப நீங்களே கேட்டுடலாம். சரிம்மா, எல்லாம் நல்லபடியா நடந்தா தேதி முடிவு பண்ணிடலாம். அப்புறம் பொண்ணுக்கு தேவையான நகை, துணிமணி, சீர்வரிச ஜாமான்கள்லாம் நீங்களே பொறுப்பா பார்த்து வாங்கிடுங்க. சரிங்க மதர். கலை இலக்கியத்தில் சகோதரிகளின் படைப்பாற்றல் குறிப்பிடத்தக்கது. சபையின் வரலாற்றை எழுதுவதற்காக சிறப்பு குழுக்கள் அமைத்து ஆய்வு செய்து சகோதரிகள் உருவாக்கிய நூல்கள்தாம் புயலில் பிறந்த பூபாளம் மற்றும் பூபாளத்தின் புதுத்தளிர்கள். ஆற்றும் பணிகள் அத்தனையிலும் சகோதரிகள் சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண் கல்வி, மருத்துவம், ஆற்றுப்படுத்துதல், சமுதாய விழிப்புணர்வு, முதியோர் பராமரிப்பு, தவறிய மற்றும் ஊனமுற்ற பெண்களுக்கான வேலைவாய்ப்பு மற்றும் ஆன்மீக பணிகள்.
வணக்கம் நாட்டாமையா. வணக்கம்மா. வணக்கம். வாங்க உட்காருங்க. சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஐயா, உங்க ஊர் பட்டு நெசவு ஆலையில நூத்துக்கணக்கான குழந்தைங்க வேலை செய்யறாங்க. இப்படி குழந்தைங்களை வேலை வாங்குறது சட்ட விரோதம் இல்லையா? இத நீங்க எப்படி அனுமதிக்கிறீங்க? நான் என்னம்மா செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்க. என்னங்கய்யா, இந்த ஊர் நாட்டாம நீங்களே இப்படி சொன்னா எப்படி? நான் ஆட்டாம தான். ஆனா பிள்ளைங்களை பெத்தவங்களே விரும்பி அவங்கள வேலைக்கு அனுப்பும் போது நான் என்னம்மா பண்ண முடியும்? எல்லா பெற்றோருமா விரும்பி அனுப்புறாங்க? நம்ப முடியலையே. அது எப்படின்னா, சனங்க எல்லாரும் கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு இந்த ஆலை முதலாளிங்க 10,000 15,000 கடனா கொடுத்துட்டு பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. சரி, கடன் தீர்ந்த உடனே பிள்ளைகளை விட்டுடணுங்களே. கடன் எங்க தீர்றது? பிள்ளைங்களுக்கு மாசம் மாசம் சம்பளத்தை கொடுத்துடுறாங்க. அதை வாங்கிக்கிட்டு பெத்தவங்க பேசாம இருந்துடுறாங்க. இப்படி குழந்தைங்களை வேலைக்கு அனுப்பிட்டு ரொம்ப வீடுங்கள்ல அப்பனுங்க வேலை வெட்டிக்கு போகாம சும்மாவே இருக்காங்க. ஆமா, அதுவும் நடக்குது. சில பேர் குடிச்சு அழிஞ்சு போயிடுறாங்க. இது விஷயமா நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதா? முடியாதுமா. நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகளே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நான் ஏதாவது நடவடிக்கை எடுத்தேன்னா ஆளையே போட்டு தள்ளிடுவானுங்க. என்ன செய்ய சொல்றீங்க? அப்ப இதுக்கு என்னதான் ஐயா வழி? இப்ப வந்திருக்கிற காஞ்சிபுரம் கலெக்டர் ரொம்ப நேர்மையானவர்னு சொல்லிக்கிறாங்க. அவரை போய் பாருங்க, அவர் நடவடிக்கை எடுக்கலாம். ரொம்ப நன்றிங்க ஐயா, நாங்க வரோம். வாங்கம்மா. சிஸ்டர், நீங்களும் 4-5 தடவை வந்து என்ன பார்த்துட்டீங்க. ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும் இது புறையோடி போன சமாச்சாரம். அவ்வளவு சுலபமா சரி பண்ணிட முடியும்னு தோணல. ஆனாலும் நான் விட போறதில்ல. ரொம்ப சந்தோஷம் சார். துறவற வாழ்க்கையில கடவுளை தியானிச்சுக்கிட்டு ஆன்மீக காரியங்களை கவனிக்கக்கூடிய நீங்களே சமூக நலன்ல இவ்வளவு அக்கறை காட்டும் போது என்ன மாதிரி ஒரு அரசு பணியாளர் சும்மா இருக்க முடியுமா? தீவிர நடவடிக்கை எடுக்கிறேன். நாம வெற்றி பெறுவோம். ரொம்ப நன்றி சார், நாங்க வரோம். அன்புள்ள நெசவாலை உரிமையாளர்களே, அடைக்கல அன்னை சமூக சேவை சங்கத்தின் சகோதரிகளே, இந்த குழந்தைகளை விடுவிக்க பெருமுயற்சி எடுத்துக்கொண்ட அருள் சகோதரிகளே, இங்கே வருகை தந்திருக்கும் அதிகாரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பு குழந்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த மாமண்டூருக்கு ஒரு மகத்தான நாள். குழந்தை தொழிலாளர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல 40 குழந்தை தொழிலாளர்கள் விடுதலை பெற்ற நாள். அதற்கான முழு பெருமையும் இந்த 2 சகோதரிகளையே சாரும். இதற்காக இவர்கள் எத்தனை முறை என்னை வந்து பார்த்தார்கள் என்பது எனக்கும் அவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும். பெரும் போராட்டங்களுக்கிடையே இந்த மாபெரும் மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. அது மட்டுமல்ல,